ஆகவே அது வெறும் அவதூறு என்பது உறுதியாகிவிட்டது. இப்படித்தான் ஆதவ் அர்ஜுன் நம் கட்சியிலே இருந்தபோது அவர் திமுகவை விமர்சனம் செய்தார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ. ராஜா அவர்கள் கோரிக்கை விடுத்தார். உடனே சமூக ஊடகங்களில் அரசியல் பேசும் அறிவுஜீவிகள் திருமாவளவன் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை, திமுகவுக்கு எதிராக ஆதவ் அர்ஜுன் பேசிய பிறகும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க திருமாவளவன் ஏன் தயங்குகிறார் என்று ஒரு உள்நோக்கம் கற்பித்தார்கள். ஒரு சிலர் ஒருபடி மேலே போய் ஆதவ் அர்ஜுன் மேல் திருமாவளவனால் நடவடிக்கை எடுக்க முடியாது, ஏனென்றால் ஆதவ் அர்ஜுனிடம் பல நூறு கோடிகள் பணம் வாங்கி அவருக்கு கட்டுப்பட்ட நிலையில் கிடக்கிறார், முடங்கி கிடக்கிறார் என்றெல்லாம் அவதூறுகளை அள்ளி இறைத்தார்கள். 200 கோடி என்றார்கள், 400 கோடி என்றார்கள். ஆதவ் அர்ஜுன் அவ்வளவு பணம் கொடுத்து விட்டு கட்சியிலே சேர்ந்தாராம். அவருடைய பணத்தில் தான் நாம் கட்சியை நடத்தினோமாம். ஆதவ் அர்ஜுன் வருவதற்கு முன்பு நாம் மாநாடுகளை நடத்தியது இல்லையா, பேரணிகளை நடத்தியது இல்லையா, விருதுகள் வழங்கும் விழா நடத்தியது இல்லையா? இந்த கும்பல் எப்படிப்பட்ட கும்பல், நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிற கும்பல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதவ் அர்ஜுன் கட்சியில் சேர்ந்த பிறகு நாம் ஒரு விருதுகள் வழங்கும் விழாவை நடத்தினோம். அதில் அவருடைய குழுவை சார்ந்தவர்கள் ஒருங்கிணைப்பு பணிகளை மட்டும் மேற்கொண்டார்கள். மேடை அமைப்பது, ஒலி அமைப்பது, ஊடகங்களுக்கு இணைப்பு கொடுப்பது என்ற பணிகளை மட்டும் மேற்கொண்டார்கள். அவ்வளவுதான். செலவு என்பது நீங்கள் கொடுத்த பணம். கிட்டத்தட்ட 30-40 பேர் தலா 50,000, 1 லட்சம் என்று வழங்கிய பணம். இதுதான் விருதுகள் வழங்கும் விழாவுக்கு எப்போதுமே நாம் வெளியில் யாரிடத்திலும் வசூல் செய்ததே கிடையாது, நன்கொடை திரட்டியதே கிடையாது. நீங்கள் கொடுக்கிற பணத்தை கொண்டுதான் விருதுகள் வழங்கும் விழாவை இத்தனை ஆண்டுகளாக நாம் நடத்தி வருகிறோம். யார் யார் பணம் வழங்குகிறார்கள், நன்கொடையாளர்கள் என்பதை மேடையிலேயே அறிவிப்பதுண்டு. இதையெல்லாம் தெரிந்திருந்தும் கூட அந்த விழாவையும் ஆதவ் அர்ஜுன் தான் ஒட்டுமொத்தமாக செலவு செய்து நடத்தினார் என்று அவதூறு பரப்பினார்கள். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு, மகளிர் மாநாடு ஆதவ் அர்ஜுன் வருவதற்கு முன்பே நாம் முடிவு செய்த மாநாடு. அது ஆதவ் அர்ஜுன் வந்த பிறகு முடிவு செய்த மாநாடு அல்ல.